மலையில் வானவில் பூக்கட்டும், விண்ணிலும் விழாவிலும் பூக்கள் பூக்கட்டும். முனைவர் மு. ரமேஷ் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். இனிய காலை வணக்கம். இன்று இந்த சர்வதேச யோகா 3வது தின விழா நம் கல்லூரியில் வெகு விமர்சையாக ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இந்த யோகா நம் பண்பாடு தொட்டு முதலில் ஆரம்பித்தவர் பதஞ்சலி என்கிற முனிவர். அந்த காலத்திலே இந்த யோகக்கலை நம் நாட்டில் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இடையில் இதை நம்ம விட்டுவிட்டோம். இந்த யோகா கலையை இது நம் நாட்டிலிருந்து வெளிநாடு சென்று வெளிநாட்டினவர் இது நிறைய யோகா கலையை பயின்று நோய் நொடி இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் வெளிநாட்டிலிருந்து அதை வேறு மாதிரியாக குங்ஃபு, கராத்தே, ஜிம் இந்த மாதிரி போன்ற கலைகள் மூலம் மீண்டும் நம் நாட்டுக்கு வந்து அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்று இந்தியா முழுவதும் மற்றும் 16 நாடுகள் கொண்ட இன்று சர்வதேச இந்த யோகா தின விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. யோகா ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கே காரணம், நம்ம எல்லோரும் மனதிலும் ஒரு ஆசை இருக்கும். நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும். எல்லோருடைய கனவும் அதுவே. எல்லோரும் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும், அதுவும் இளமையோடு இருக்க வேண்டும். முதுமையை தள்ளி போட வேண்டும். 60 வயது ஆகிவிட்டது, முதுமை வேண்டாம், இளமையோடே இருக்கணும் அப்படின்னா முடியெல்லாம் நரைச்சிருக்கோம். ஆனால் கண்ணு கிளியராக தெரியணும், காது கிளியராக கேட்கணும், வாய் குளராமல் பல்லு எல்லாம் நல்லபடியாக பேச கற்றுக்கணும். எல்லா உடம்புல உள்ள எல்லாத்தனை பார்ட்ஸும் நல்லா இருக்கணும். அதான் இளமையோடு இருத்தல். அதோட முக்கியம், நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும். மனிதனுடைய ஆண்டு 120 ஆண்டு வாழணும். 120 ஆண்டுகள் நம்மளால் வாழ முடியும். அப்படி என்றால் இந்த யோகக்கலையை நாம் தினந்தோறும் செய்து பழக வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த யோகா பயிற்சி செய்வது உடல் பயிற்சி மட்டும் அல்ல, இது மனதளவிலும் நம் சரி செய்து கொள்ள முடியும். நம்ம மாணவர்களாகிய நீங்கள் புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த யோகா செய்வதனால் அறிவுத்திறன், மெமரி பவர் அதிகரிக்கும். கவனம் அதிகமாகும். உங்களுடைய படிப்பில் நீங்கள் 1 hour செய்கிற வேலையை 10 minutes முடிச்சிடலாம், 10 நிமிடங்களில் முடிக்க முடியும். உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் இந்த யோகா கலையை நீங்கள் தினந்தோறும் காலையில் செய்ய வேண்டும். எப்படி நம்ம காலையில் எழுந்தவுடன் நம் எப்படி ப்ரஷ் பண்ணி டீத் பண்ணி குளிக்கிறோமோ அதே போல் இந்த யோகா பயிற்சியும் நம்முடைய கடமை என்று நினைத்து இதை அன்றாடம் நீங்கள் பயில வேண்டும். எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் நம்ம உண்ட உணவுக்கு அப்புறம் நம்ம பாத்திரத்தை கழுவுகின்றோமோ, கழுவி வைத்தால்தான் மறுநாள் திருப்பி யூஸ் பண்ண முடியும், திருப்பம் மறுநாள் உணவுக்கு. அதே போல் நம்மளுடைய உடம்பும் நம்முடைய உடம்பில் உள்ள பார்ட்ஸுகளும் புத்துணர்வு பெற வேண்டும் என்றால் தினமும் அதற்கு யோகா பயிற்சி நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் நம்மோடு வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு இயற்கை விதி, நேச்சர் லா பற்றி சொல்லிடலாம். நியூட்டன் 3rd லா உங்களுக்கு தெரியும். நியூட்டன் 3rd லா தெரியுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறோம். இந்த நேச்சுரல் லா என்பது நம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு. எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எது வேண்டாமானாலும் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு. நம்ம அந்த செயல்களை நம் அறிவு திறமையால் யோசித்து செய்ய வேண்டும். நம் ஒவ்வொரு எண்ணமும், நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் சொல்லாக மாறுகின்றது, சொல்தான் செயலாக மாறுகின்றது, செயல்தான் விளைவாக மாறுகின்றது. அப்பொழுது நம்ம எண்ணங்களை நல்லபடியாக வளர்த்து கொள்ள வேண்டும். உயர்வான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை மனதில் நினைக்க வேண்டும். அதற்கு இந்த யோகா பயிற்சி ஒரு முக்கிய தருணமாகிறது. இந்த யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் இந்த முகாம் இன்று இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு தலைமை தாங்கும் நம்ம தலைமை விருந்தினர் வந்திருக்கும் தலைமை விருந்தினர் அவர்கள்
ஐயா பொன்னம்பலம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த கல்லூரி வளர்வதற்கும் நம் ஐயாவிற்கும் உறுதுணையாக வழங்க நம் அம்மா அவர்கள் சிவனேஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இங்கு நம் கல்லூரியின் முதல்வர் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து எனக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எப்படி செய்ய வேண்டும், என்ன மாதிரி பண்ண வேண்டும் என்று சப்போர்ட்டாக இருந்து நம்மளை இந்த கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்மளது கல்லூரி முதல்வர் பொன் பெரியசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூன் 21ஆம் தேதி யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் கொண்டாடுவதற்கு ஒரு மாதம் முன்னாடியே நான் இந்த யோகா பயிற்சி அளிப்பவர் சிவசண்முகம் ஐயா அவர்களை ஃபோனில் தொடர்பு கொண்டேன். ஐயா, இந்த வருடமும் நம் கல்லூரியில் வந்து சிறப்பாக எங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று. அவர்கள் ஐயா நான் மட்டும் இல்லை நாம் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த யோகா பயிற்சியை நம்ம மக்களுக்கு போய் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் அக்ரிகல்ச்சரில் ஏஐயா இருக்கார். அவர் ஒரு வாரமாக தனது விடுமுறையை எடுத்து இந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார். நம் கல்லூரிக்கு வந்து நம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமல்லாமல் இங்கே பயிற்சி வகுப்புகள் 2 நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றும் நம் கல்லூரியை சுற்றியுள்ள கிராமத்துக்கும் சென்று பயிற்சி அளித்து கொண்டு நம்மளாக இருந்து தொடர்ந்து 3 வருடமாக நமக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறார். திரு சிவ சண்முகம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் என்சிசி மாஸ்டர் முனைவர் ஏஆர் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிசிக்கல் டைரக்டர்ஸ் முனைவர் லதா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இவ்விழாவிற்காக நமது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக எனக்கு பல விதங்களில் உதவி புரிந்த ஹாஸ்டல் வார்டன் முனைவர் சரவணன் அவர்களும் மற்றும் கபிலன் அவர்களையும் மற்றும் ஏனைய பேராசிரியர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு வீடியோகிராஃப் எடுக்கும் சுரேஷ் அவர்களும் மற்றும் ஏனைய நண்பர்கள் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு நம் கல்லூரியில் சுற்றியுள்ள புத்தனாம்பட்டி, அபினிமங்கலம், வெள்ளக்கல்பட்டியிலிருந்து வருகின்ற பெரியோர்களுக்கும் சான்றோர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் நம் நேரு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கும் மாணவ மாணவிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனைக்கும் மேலாக நம் கல்லூரி மாணவர்கள் இருபால் கண் மணி மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினரை சிறப்பிக்கும் வகையாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தல். பேராசிரியர் திரு மு பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கு பதாஞ்சலி யோகா அமைப்பின் துணைத் தலைவர் திரு சிவசண்முகம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். திருமதி சிவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு முனைவர் வாரா விஜயலட்சுமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரா பொன் பெரியசாமி அவர்களுக்கு முனைவர் மு ரமேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முனைவர் ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு பதாஞ்சலி யோகா அமைப்பின் திரு சிவசண்முகம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முனைவர் மு ரமேஷ் அவர்களுக்கு திரு சிவசண்முகம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முனைவர் லதா அவர்களுக்கு திரு வாரா விஜயலட்சுமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்.
முனைவர் வாரா விஜயலட்சுமி அவர்களுக்கு முனைவர் மு ரமேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். ஐயா அவர்களின் மகனாக அவதரித்தாய். அஞ்சிடாமல் பல தடைகளை உடைத்தவர் நீங்கள். நெஞ்சுக்குள் நீதியை படைத்தவர் நீங்கள். தஞ்சமென உனை கொண்டால் கல்லூரித்தாய். உங்கள் வார்த்தை மொழி கேட்டு ரசிப்போம். உங்கள் மொழியறிவு புலமையை புசிப்போம். என்எம்சி மண்ணின் வித்தாய், விலையில்லா சொத்தாய். கல்லூரியை தாங்க வந்த ஞானமே. அத்தகைய சிறப்புடைய கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரா பொன் பெரியசாமி அவர்களை வாழ்த்துரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிறுவன முதல்வர், யோகா பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஐயா பொன்னம்பலம் அவர்களுக்கும் கல்லூரி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அம்மா அவர்களுக்கும் இந்த யோகா பயிற்சியின் மாநில துணை செயலாளர் சிவசண்முகம் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ் மற்றும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் என்சிசி தேசிய படை ராஜேந்திரன் அவர்களுக்கும் உடற்பயிற்சி ஆசிரியை அவர்களுக்கும் மற்றுமுள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்கள் அபினிமங்கலம் புத்தனாம்பட்டி பொதுமக்களுக்கும் அனைத்து மாணவ மணிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் இந்த யோகா தின விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சர்வதேச அளவில் யோகா தினம் 3வது முறையாக கொண்டாடப்படுகிறது. நமது கல்லூரியில் 2015 உலக அளவில் 2015ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளோம். இப்பொழுது 3வது முறையாக யோகா தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் நமது கல்லூரி இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டை நோக்கி வெற்றி நடை போடுகின்றது. அந்த ஆண்டில் யோகா பயிற்சி தினவிழாவில் நான் முதல்வராக பணியேற்று விழாவை சிறப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் இல்லாமல் வாழ வேண்டுமானால் நம் உடலை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த யோகா பயிற்சி ஒரு மிக்க உறுதுணையாக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நமது உடலை பேணி காக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருத்தரும் மருத்துவரை அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் சர்க்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் யாருக்குமே அதிக அளவில் சர்க்கரை வியாதி, இருதய நோய், சிறுநீரக கோளாறு அந்த காலத்தில் அதிகமாக வந்ததில்லை. காரணம், அவர்கள் இயற்கையாகவே அவர்கள் உடற்பயிற்சியை மேற்கொண்டார்கள், உழைப்பு அதிகமாக உழைத்தார்கள். அதனால் அந்த எந்த வியாதியும் இல்லாமல் ஒரு டெலிவரி கூட நார்மல் டெலிவரி அந்த காலத்தில். இந்த காலத்தில் போனீங்கன்னா இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உடற்பயிற்சி மிகவும் குறைவு. இதெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இந்த யோகா பயிற்சியை மேற்கொண்டு நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அடுத்தபடியாக நான் புதுக்கோட்டைக்கு மகளிர் அரசு கல்லூரிக்கு சென்றிருந்தேன். அங்கு யோகா பயிற்சியை ஒரு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள். போத் தியரி அண்டு ப்ராக்டிக்கல், அதுக்கு 100 மார்க் வச்சுருக்காங்க. நமது ஐயா அனுமதியோடு நமது கல்லூரியிலும் அடுத்த ஆண்டு யோகா பயிற்சியை நமது தன்னாட்சி கல்லூரியில் பாடத்திட்டமாக வைத்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் ஐயா அனுமதியோடு உறுதியளிக்கிறேன் என்று அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பளிங்காக பாலாக உள்ளம் நாட்டி சேர்க்கின்ற புகழெல்லாம் கல்வித்தாயின் சீரடியில் வைக்கின்ற நல்லோய்.
இயல்மை தீர்க்கின்ற முறையில் மாறியாக தீங்குதனை எண்ணாத அன்னையாக பார்க்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம் உங்களை. இத்தகைய சிறப்புடைய நம் கல்லூரி தலைவர் பேராசிரியர் திரு மு. பொன்னம்பலம் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடை ஒரு சிறப்பு வாய்ந்த மேடை. ஏன்னு கேட்டிங்கன்னா 2011 யோகா குரு ராம்தேவ்ஜி அவர்கள் இங்கே இந்த மேடையிலே தன்னுடைய யோகாசன பயிற்சியை ஆரம்பித்து வைத்தார். அந்த அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை தொடர்ச்சியாக திரு சிவசண்முகம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் யோகா தினத்தில் இங்கே வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியை துவக்கி வைக்கின்றார். நீங்கள் தினமும் அரை மணி நேரமாவது இந்த யோகா பயிற்சியை செய்தார்கள். டாக்டர் செலவு குறையும். நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நோய் நொடியின்றி இருப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அகற்றி மின்னும் அறிவொளியால் திளைத்திடவே ஞாயிறாகி நெறிசாரும் வழி செல்லும் முத்தே எங்கள் நெஞ்சில் நீ நின்றாய் ஒளிர வைத்தாய். உறவாக உமை கொண்டமையால் நாங்கள் மண்ணும் உலகத்தில் வேறு பெறச் செய்தாய். என்றும் திறனோடும் முறையோடும் நிர்வாக திறமையோடும் திகழ்கின்ற தலைவரே வருக, உங்கள் உரையை தருக. நம் கல்லூரி தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். காலை வணக்கம். இவ்வளவு காலை நேரத்திலேயே நீங்கள்லாம் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வந்து யோகா செய்கிறதுக்காக தயாராக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த வயசில் கொஞ்சம் எந்திரிக்கிறது கஷ்டம்தான் இல்லையா? இருந்தபோதும் இந்த ஒரு உடல் நலத்தை பேணுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் டைம் பத்த மாட்டேங்குது. அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய உடலை கவனித்துக் கொள்வதற்கு நமக்கு நேரமே கிடையாது. இந்த யோகா பயிற்சி இன்று வந்து சிறப்பாக யோகா பயிற்சி அளிப்பதற்காக ஐயா திரு சிவசண்முகம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் திரு முனைவர் விஜயலட்சுமி அவர்களும் மற்றும் முனைவர் ரமேஷ் அவர்களும். இந்த யோகா பயிற்சியை நாம் பெற்று இதனை தொடர்ந்து நாம் செய்து நம் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக என்சிசி மாணவர்களும் மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டைச் சேர்ந்த சிறப்பு மாணவர்களும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் உடல் நலம் நன்றாக இருந்தால் உள்ளமும் மனதும் சிறந்து விளங்கும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனவே உங்கள் உடலை நீங்கள் பேணி வளர்க்க வேண்டும். அதற்கு யோகாசனம் தினசரி நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பதஞ்சலி யோகா மையம் யோகா அமைப்பு நம்மளோடு இங்கே இணைந்து இந்த செயலை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்று முதல் நல்லவை அனைத்தும் நடக்கட்டும். நாட்கள் அனைத்தும் நல்ல நினைவாய் நிற்கட்டும். கனவுகள் அனைத்தும் கைகூடட்டும். காரியங்கள் யாவும் வெற்றி மாலை சூடட்டும். இவை நடப்பதற்கு நாம் நலமாக இருக்க வேண்டும். நாம் நலமாக இருக்க யோகாசனங்களை தெரிந்திருக்க வேண்டும். அத்தகைய யோகாசனங்களை நமக்கு பயிற்சி அளிக்க வருகிறார் திரு சிவசண்முகம் அவர்கள். ஓம். அனைவருக்கும் வணக்கம். நான் பதஞ்சலி யோக சமிதி பாபா யோக ரிஷி பாபா ராம்தேவ் அவருடைய இயக்கத்தோட தமிழ்நாடு துணைத் தலைவர். இந்த ஆண்டு 3வது ஆண்டாக அகில உலக யோகா தினம் நமது திருச்சி மாவட்டத்தில் நமது கல்லூரியில் நமது கல்லூரி தலைவர்களுடைய ஆதரவோடு அவருடைய அருளாசியோடு நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யோகாவினுடைய பதஞ்சலி யோக சமிதியினுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரத நாட்டில் பிறந்த எல்லோரும்
இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மதத்தினரும் அனைவரும் இந்த பாரத நாட்டில் பிறந்து 100 வயது வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். ஏனென்றால் நமது முன்னோர்கள் 100 வயது 120 வயது வரை இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். 100 வயதிற்கு மேல் வாழ்ந்து உயிர் போகாமையே இருக்கிறதுக்கு தான் முதுமக்கள் தாலியில் வச்சு அப்படியே அடக்கம் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு மிக நல்ல சூழ்நிலை இல்லை. 40 வயசு 50 வயசில் ஹார்ட் அட்டாக், சர்க்கரை, இது மாதிரி பல்வேறு நோய்களில் எல்லாருமே இறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையை மாற்றி இனிமேல் அடுத்த தலைமுறை இந்த பூமியில் 100 வயது கண்டிப்பாக வாழ வேண்டும். இந்த கொள்கையை அடையணும்னா பிறக்கிற குழந்தை இனி சுகப்பிரசவத்தில் தான் பிறக்கணும். மேலும் குறிப்பாக சர்க்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், இந்த மிக மோசமான வியாதியினால யார் ஒருத்தரும் நமது பாரத நாட்டில் பிறந்தவர்கள் இறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையாகிய நீங்கள் நல்லவர்களாகவும் தேசப்பற்று உள்ளவர்களாகவும் மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக இந்த யோகாவை கிராமமாக சொல்லிக் கொடுத்து நோயே இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு ஒரு நல்ல பாரதத்தை, நோயில்லாத ஒரு பாரதத்தை, வலிமையான ஒரு பாரதத்தை நாம் வழங்கிவிட்டு செல்ல வேண்டும். அதற்கு உறுதி எடுத்துக்கொள்வோம். இந்த யோகா தினத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொண்டு நாளையிலிருந்து கம்பல்சரியாக நீங்கள் அனைவரும் ஹாஸ்டலிலும் வீட்டிலும் சென்று கண்டிப்பாக யோகா செய்ய வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் யோகா செய்ய வைத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதனால் நோய் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் வாழணும், நாம் எல்லோரும் வாழணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லி இதன் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த கல்லூரி தலைமைக்கும் காலையிலேயே வந்து கலந்து கொண்ட உங்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணங்கி எனது யோகா பயிற்சியை தொடங்குகிறேன். நான் காலையில் வரும்போதே பார்த்துட்டோம், சுவாமி ராம்தேவ் 1.5 லட்சம் பேரை திரட்டி குஜராத் அகமதாபாத்தில் காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு 5 மணிக்கே நாங்கள் கிளம்பி வரும்போதே 5:30க்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த நேரம் அனைவரும் யோகா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாமும் யோகா செய்து பெருமையுடையோம் என்று கேட்டுக்கொண்டு பயிற்சியை ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்கி 3 தடவை எல்லாரும் சேர்ந்தாப்புல ஓம் சொல்லுவோம், சரிங்களா? ஓ மறுபடியும் நீண்ட மூச்சு நல்லா சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து. ஓ இன்னொரு முறை நீண்ட மூச்சை உள்ள இழுங்க. ஓ ஓம். பிரார்த்தனை நான் அப்படியே சொல்ல சொல்லுங்க. ஒன்றுபட்டு முன்னேறுவோம், ஒரே குரலில் பேசுவோம், நம் எல்லோருடைய மனமும் துவக்கத்திலிருந்து ஒன்றாய் இருக்கட்டும், உங்களுடைய புனிதமான முயற்சியில் இறையருள் வெளிப்படட்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து செய்து கொள்கிறோம். பிரார்த்தனை நல்லா மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி குனிங்க. இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாடி நல்லா பின்னாடி கொண்டு போங்க தலைய. இப்ப மறுபடியும் மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டே முன்னாடி வாங்க. இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாடி, மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டே முன்னாடி. இன்னும் ஒரு தடவை மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு நேரா வாங்க.
இப்ப சைடுல அப்படியே தலையை கவிங்க, தோள்பட்டியை தூக்க வேணாம். இப்ப நேரா வாங்க, அப்படியே இந்த பக்கம். இது வந்து உடல் தளர்வு பயிற்சி. யோகாவுக்கு முன்னாடி நேரா வாங்க, நல்லா மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு, மூச்சை இழுத்துக்கிட்டு நேரா. இப்ப மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு, மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டு, இன்னும் ஒரு முறை நேரா. இப்ப சைடுல திரும்பணும், மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு, தோள்பட்டிக்கு நேரா தலை வரணும். இப்ப நேரா வாங்க, சைடுல நேரா வாங்க, சைடுல நேரா வாங்க, சைடுல நேரா வாங்க. இப்ப தலையை வந்து வலது பக்கமா ரொட்டேட் பண்ணுங்க, மெதுவா, நல்லா மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2வது முறை மெதுவா செய்யுங்க, கழுத்து வலி எல்லாம் போயிடும். இந்த 3வது முறை அப்படியே ரிவர்ஸ்ல மெதுவா தலையை ரொட்டேட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப நல்ல மூச்சை இழுத்துக்கிட்டு கையை நீட்டுங்க, அப்படியே கையை மடக்குங்க, அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. 1, மெதுவா செய்யுங்க, ரொட்டேட்லாம் வேகமா செய்ய வேணாம். 2, யோகா வந்து மெதுவா செய்ய செய்ய தான் நல்ல பலன் கிடைக்கும். வேகமா செய்ய வேணாம், எக்ஸசைஸ் தான் வேகமா செய்யணும். ரைட், அப்புறம் அப்படியே ரிவர்ஸ். ரைட், கொஞ்சம் கால் அகட்டிங்க, கை நீட்டுங்க, நல்லா இப்படி இடுப்புக்கு மேல் பகுதி தான் திரும்பணும், ஃபுல்லா திரும்பக்கூடாது. நேரா வாங்க, இந்த பக்கம் நேரா வாங்க, இந்த பக்கம் நேரா வாங்க, இந்த பக்கம் நேரா வாங்க. ஓகே. இப்ப முழங்கால் வலி இன்னைக்கு எல்லா ஊர்லயும் முழங்கால் வலி இருக்குது. இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா முழங்கால் வலி எல்லாம் போயிடும். நல்ல மூச்சை இழுத்துக்கிட்டு சேர்ல உட்கார்ற மாதிரி கீழே விழுவாம உட்காருங்க. நல்லா அப்படியே கீழே விழுந்துடாதீங்க. எழுந்திருக்கும் போது மூச்சை விட்டுருங்க, மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டு. வெரி குட், அழகா செய்யறீங்க எல்லாரும். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் முழங்கால் வலி வராது. இன்னொரு முறை. வெரி குட், ரைட். அடுத்தது இப்ப செஞ்சது உடல் தளர்வு பயிற்சி. இப்ப ஆசனங்கள். ஃபர்ஸ்ட் வந்து தடாசன். இந்த ஆசனத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உயரம் நல்லா வளரலாம். நெடுநெடுன்னு வளர்றவங்க உயரம் தேவையான அளவோட நின்றோம். கை எப்படி வச்சுக்கங்க, நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு நுனிக்காலில் நிற்கணும். குதிகால் வலி இருந்தாலும் போயிடும், நல்ல உயரம் வளரலாம். எழுந்திருக்கும் போது மூச்சை இழுக்கணும். வெரி குட், அற்புதமா எல்லாருமே செய்யறீங்க. இன்னொரு முறை. அடுத்த ஆசன் விருட்சாசன். இது வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. பார்க்கணும் எத்தனை பேத்துக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு. சரியா? நல்லா ஒரு காலை கீழே விழுந்துடாம இந்த காலை தூக்கி வச்சு அப்படி கும்பிடுங்க. விருட்சாசன். வெரி குட், பரவாயில்ல, எல்லாருமே நல்லா அழகா அற்புதமா செய்றீங்க. டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், பாடத்தில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இந்த கால் ஆடாம நிக்கணும். அற்புதமா நிக்கிறீங்க எல்லாரும், நல்ல கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்குது. ஓம். அடுத்தது பாதகஸ்தாசன். பாதகஸ்தாசன் இதுவும் உயரம் வளர்றதுக்கு தான். நல்ல மூச்சை இழுத்துக்கிட்டு கையை தூக்குங்க. இப்ப மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே குனிங்க. தரையை தொட பாருங்க. முழங்கால் முட்டியை டச் பண்ணீங்கன்னா நல்லது. இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டு நேரா
இரண்டாவது முறை மூச்சை வெளியே தள்ளணும் குளியும் போது. இப்போ மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே. மூன்றாவது முறை மூச்சை இழுத்துக்கிட்டே. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே. ரைட். இப்போது கொஞ்சம் கால் அகட்டிங்க. அர்த்த சக்கராசன். சக்கராசனத்தில் பாதி அர்த்தம்னா பாதி. பாருங்க, இடுப்புக்கு மேல் பகுதி மட்டும் திரும்பணும், பின்னாடி வளையணும். எவ்வளவு முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. இடுப்பு வரைக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே நேரா வாங்க. மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே. மூச்சை விட்டுக்கிட்டே. வெரி குட். இன்னொரு தடவை முதுகுத்தண்டு வலியெல்லாம் போயிடும். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் முதுகுத்தண்டு வலி இருக்கு. இதை டெய்லி செஞ்சீங்கன்னா முதுகுத்தண்டு வலி போயிடும். ரைட். அடுத்தது திரிகோணாசன். கால் அகட்டிங்க, கை அப்படி வைங்க. இதுக்கு தான் நான் வந்து யாருக்கு இடிக்காம இப்படி கேப் கொடுத்து நின்னோம். சரியா? இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டு நல்லா மேலே உட்காருங்க. கையை இப்போ நேரம் வாங்க. இந்த பக்கம் நேரா வாங்க. இந்த பக்கம் நேரா வாங்க. இந்த பக்கம் நேரா வாங்க. ஓம். ரைட். அப்படியே உட்காந்துருங்க. இப்ப நின்றுகிட்டு செய்யற ஆசனம் முடிச்சிட்டோம். உட்காருங்க. அப்படியே எக்ஸசைஸ்க்கும் நீங்க யோகா பண்ணி முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா போவீங்க இன்னைக்கு, இல்லையா? எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா களைப்பாயிருவீங்க. யோகா செஞ்சீங்கன்னா நல்ல எனர்ஜி கிடைச்சி போவீங்க வெளியில. சரியா? ரைட். உட்கார்ந்து செய்யற முதல் ஆசனம் பத்ராசன், அதாவது பட்டர்ஃப்ளை. நேற்றே சொல்லியிருக்கேன், பட்டர்ஃப்ளை பொம்பளை பிள்ளைங்க கண்டிப்பா செய்யணும். சுகப்பிரசவத்துக்கு இதான் அருமையான மருந்து. ஓம். நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. பட்டர்ஃப்ளை நல்லா செஞ்சீங்கன்னா கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்காது. சோர்ந்து சோர்ந்து படுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கையை கோத்துக்கணும், காலை சேர்த்து பிடிச்சுக்கணும். நல்லா கத்துக்குங்க. ரைட். அடுத்தது வஜ்ராசன். வஜ்ராசன், இந்த ஆசனத்துக்கு பேரு வஜ்ராசன். நம்ம உடம்பு வஜ்ர மாதிரி மாறும். வஜ்ராசன் செய்தோம்னா நம்ம உடம்பு வஜ்ர மாதிரி மாறும். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசன். நீங்க காலையில மதியம்லாம் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து பழகுனீங்கன்னா முழங்கால் வலி காலங்காலமும் வராது. நல்ல ஜீரணமாயிடும், உடம்பு வந்து நல்ல பலமாயிடும். அதனாலதான் இதுக்கு பேர் வஜ்ராசன். பெண்ட் பண்ணணும். நல்ல மூச்சை இழுத்துங்க. மூச்சை விட்டுக்கிட்டே நேரா வாங்க. உட்காருங்க. 2 முறை செய்யலாம். கஷ்டமானதெல்லாம் 2 முறை. சரியா? மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே நல்லா பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. அர்த்த உஷ்டாசனா, முதுகுத்தண்டு வலியெல்லாம் போயிடும். உட்காருங்க. ரைட். இப்போ வந்து உஷ்டாசன். ஏற்கனவே செஞ்சது அர்த்த உஷ்டாசன், இப்போ உஷ்டாசன். பாருங்க, இதே மாதிரி எழுந்திருச்சு இந்த காலை ரெண்டையும் பிடிச்சி, இது உஷ்டாசன். செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஓகே ஓகே. ஓம். எல்லாரும் நல்லா செய்றீங்க. உட்காருங்க உட்காருங்க. அடுத்தது சசாங்காசன். இது வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, வஜ்ராசனத்தில் உட்காருங்க. நல்லா மூச்சை எடுத்துக்கிட்டு கையை தூக்குங்க. இப்ப மூச்சை வெளியே தள்ளிக்கிட்டு அப்படியே முஸ்லிம்கள் நமாஸ் பண்ற மாதிரி மூச்சை இழுத்துக்கிட்டு இன்னும் ஒரு தடவை மூச்சை இழுத்துக்கிட்டு. ரைட். அடுத்தது உத்தான மண்டுக்காசன். இந்த காலை நல்லா இதே நல்ல காலை அகட்டிங்க.
நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு கை இப்படி தூக்குங்க. உத்தான மண்டுகாசன் சர்க்கரை வியாதிக்கு நல்லது. விட்டுருங்க. இன்னொரு தடவை மூச்சு எழுங்க. விட்டுருங்க. அடுத்தது வக்ராசன். அந்த கை பின்னாடி, எந்த காலை மடக்கி இருக்கீங்களோ அந்த கை பின்னாடி, அடுத்த கை இப்படி தூக்குங்க. பாருங்க, இந்த காலை தள்ளி பின்னாடி திரும்பி பாருங்க. இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கணும். இப்ப பாருங்க, வயிறு பகுதி துணி பிழியற மாதிரி பிழியப்படும். வெரி குட். அடுத்த கால். இதை டெய்லி செஞ்சா சக்கரை போயிடும். எந்த கால் மடக்கி இருக்கமோ அந்த கை பின்னாடி, அடுத்த கை இப்படி தூக்கி இந்த காலை மடக்கி இந்த காலை பிடிக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்கணும். ஓகே. இந்த ஆசனத்துல இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் நல்லா டைட் ஆகி வரும். அதனால கணையை ஒர்க் பண்ணும், சுகர் வந்து வராது. ரைட். அடுத்தது மக்ராசன். இப்ப வந்து குப்புறப்படுத்து செய்யற ஆசனம். சரியா? படுத்துருங்க, விற்கப்படாதீங்க. பாருங்க, முதலை ஆசனம்னு பேரு. பிபி உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஆசனம். காலை அப்படி அகட்டிக்கணும், கை ரெண்டு இப்படி வச்சுக்கணும். ஓம் பேச வேண்டியதே இல்லையே. காலை ரெண்டையும் முதலை மாதிரி இப்படி முதல போயிட்டு இருக்கும் போது கையும் காலையும் விரிச்சு முதல்ல படுத்துக்கும். அந்த மாதிரி இப்படி படுத்துங்க. ஓம் பேசாதீங்க, பேசுறீங்கன்னா புரியாது. கையை அப்படி வச்சு தலையை கீழே வைங்க. கால் இடிச்சதுன்னா கிராஸா செய்யுங்க. வெரி குட். அப்புறம் நீங்களே செய்றீங்க. மூச்சை இழுத்துக்கிட்டு பாருங்க, தொப்புள் கீழே இருக்கணும். அர்த்த புஜங்காசன். இது முதுகுத்தண்டு வலிக்கு நல்லது. இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே, மூச்சை இழுத்துக்கிட்டே, மூச்சை விட்டுக்கிட்டே. ரைட். அடுத்தது அடுத்த ஆசன் சலபாசன். இங்க பாருங்க, கையை பின்னாடி கட்டிங்க. இப்ப உடம்பையும் தூக்கணும், காலையும் தூக்கணும், வயிறு பகுதியில் தான் வெயிட் ஏறணும். சலபாசன். பாக்குற எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்கன்னு பாக்குறேன். எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா குடல் வலிமையாகவும் கேஸ் எல்லாம் போயிடும். கேஸ் ட்ரபிள் இருக்காது. ரைட். அப்படியே மல்லாக்கப்படுங்க. ஓம் பேசக்கூடாது, மல்லாக்கப்படுங்க. சேது பந்தாசன். பாருங்க, காலை ரெண்டு இப்படி மடக்குங்க. ரெண்டு காலையும் ரெண்டு கையில பிடிச்சுக்கிட்டு சேது பந்தாசன். ஓகே ஓகே. அடுத்தது உத்தான பாதாசன். இதுதான் குடல்களை வலிமையாக்கி குடலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அஜீர்ண கோளாறு போயிடும். படுத்துங்க, அப்படி மல்லாக்கப்படுங்க. மூச்சை இழுத்துக்கிட்டு இரண்டு காலையும் 3/4 அடி உயரம் தூக்கணும். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். மூச்சை விட்டுக்கிட்டே கீழே. எங்க செய்யவே இல்லையா யாரும்? படுங்கம்மா. ஓகே. அடுத்தது அர்த்தகலாசன். பாருங்க, மூச்சை இழுத்துக்கிட்டு, இது அர்த்தகலாசன். மூச்சை விட்டுக்கிட்டே இன்னொரு முறை மூச்சை இழுத்துக்கிட்டே, மூச்சை விட்டுக்கிட்டே. ஓகே ரைட். ஓகே. சாந்தியாசன். படுத்துருங்க, எல்லாருமே படுங்க. சாந்தியாசன் பண்ணுங்க, முடிச்சிடலாம். படுங்க. ஓம் படுங்க. சாந்தியாசன்.
பேசாதீங்க, படுங்க. அப்படியே படுத்தீங்கன்னா தான் இந்த யோகா இவ்வளவு நேரம் பண்ணினதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிங்கன்னா தான் நல்லது. காலை ரெண்டையும் அகட்டிக்கணும். கிராஸா படுங்க, ஒருத்தர் மோதாம கிராஸா படுங்க. ஒரு நிமிஷம். ஓம். இப்ப இடது கையை நீட்டி இடது பக்கமா திரும்பி படுத்து எழுந்திருக்கிறோம். வெரி குட். ரைட். இப்ப ஆசனங்கள் முடிச்சிட்டோம். யோகாவில் 8 வகை இருக்கு. அஷ்டாங்க யோகான்னு பேரு. அதுல ஆசனங்கள் ஒரு வகை, பிராணாயாமம் ஒரு வகை, 8வது வகை சமாதி. அந்த சமாதினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு தான் இறப்பேன் அப்படின்னு நம்ப முடிவு பண்றது. நாளையில இருந்து நான் இருக்க மாட்டேன். அது மாதிரி சமாதி நிலையை அடையணும்னா இந்த 7 யோகாவையும் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா சமாதி நிலையை அடைந்துடலாம், வள்ளலார் மாதிரி. ஓம். பேசாதீங்கம்மா, பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு புரியாம போயிடும். இப்ப முக்கியமான கட்டம் பிராணாயாமம். அஷ்டாங்க யோகாவில் பிராணாயாமம் ஒரு வகை யோகா. இப்போ பண்ணது ஃபுல்லா யோகா. தியானம் ஒரு வகையான யோகா. அது மாதிரி இப்போ பிராணாயாமம். ரைட். இப்ப நிமிர்ந்து உட்காருங்க. முதல் பயிற்சி பஸ்திரிக்கா. 2 நிமிஷம் செய்வோம் எல்லாரும், சரியா? கண்ணை மூடிக்கங்க. 2 மூக்குலையும் மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. ஒரு 20 தடவை எண்ணிக்கங்க. எந்த பேச்சும் பேசக்கூடாது யாரும். நீங்க நம்மளுக்கு 2 லங்ஸ் இருக்கு. இந்த 2 லங்ஸ்லயும் 70,000 பைகள் இருக்கு. நீங்க இந்த இழுக்கிற காத்து முழுக்க லங்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி போய் ஆக்சிஜன் உட்காரும். நீங்க எவ்வளவு ஆக்சிஜனை ஃபில் பண்றீங்களோ அது மட்டும்தான் பிளட்ல மிக்ஸ் ஆகும். வேற எப்படியும் பிளட்ல ஆக்சிஜனை சேர்க்க முடியாது. அதனால அப்படி நிமிர்ந்து உட்காருங்க. 2 மூக்குலையும் மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா விடணும். கண்களை மூடிக்கங்க. சந்தோஷமா செய்யுங்க. முதுகுத்தண்டு தலையும் நேரா இருக்கணும். நாலு. மெதுவா மூச்சை இழுங்க, மெதுவா விடுங்க. 5. மறுபடியும் மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. 6. மறுபடியும் 7. 8. 9. 10. மறுபடியும் 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. 2 நிமிஷம். நீங்க எல்லாம் 2 நிமிஷம் பண்ணா போதும். இல்லாட்டி ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 50 தடவை டெய்லி நல்ல மூச்சை இழுத்து உங்க நுரையீரல் 2ஐயும் நல்லா விரிச்சு ஆக்சிஜனை ஃபில் பண்ணீங்கன்னா இதுல எவ்வளவு ஆக்சிஜன் ஃபில் ஆகுதோ அது மட்டும் தான் ரத்தத்தில் கலக்கும். ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். அதிகரிச்சா ரத்த ஓட்டம் மூளைக்கு போகும், கிட்னிக்கு போகும், முழங்காலுக்கு போகும், கண்ணுக்கு போகும். எல்லா இடத்துக்கும் ரத்தம் போச்சுன்னா எந்த நோயுமே கிடையாது. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம தான் முதல் பயிற்சி பஸ்திரிக்கா பிராணாயாமம் முடிச்சிட்டோம். அடுத்தது கபாலபாத்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி சர்க்கரை வியாதியை போக்கும், பிபி இல்லாமல் இருக்க முடியும், கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் வாழ முடியும், பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும், கிட்னியில் கல் இருந்தால் சரியாயிடும்,
கொலஸ்ட்ரால் இருந்தால் குறைஞ்சிரும், குண்டா இருந்தால் குறைஞ்சிருவோம், லீனா இருந்தால் குண்டாவும், தொப்பை இருந்தால் குறைஞ்சிரும். இதுதான் கபாலபாதி பயிற்சியுடைய முக்கியம். இது மூச்சை வெளியே தள்ளிட்டே இருக்கணும். சரியா? இங்க பாருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. பாருங்க, இப்ப நீங்க மூச்சை வெளியே தள்ளுறது இந்த கையில படுதான்னு கவனிச்சா போதும். இந்த கையில உங்க மூச்சு காத்து படுதா அப்படின்னு கவனிச்சா போதும். மூச்சு வெளியே வரும்போது வயிறு உள்ள போகும். இந்த வயிறு பகுதியில தான், விலா எலும்புக்கு கீழே இந்த பகுதியில தான் நம்மளுடைய முக்கியமான உறுப்புகள், சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, கணையம் இருக்குது, கிட்னி இருக்கு, கர்ப்பப்பை இருக்கு. இங்க இதுக்கு பாருங்க இன்டர்னல் எக்ஸசைஸ் நடக்குது பாருங்க. ஒவ்வொரு தடவை மூச்சு வெளியே தள்ளும் போது வயிறு உள்ள போறத கவனிங்க. சரியா? இன்னொரு 20 தடவை கை வைக்க வேணாம், செய்யுங்க. நாற்பது தடவை செஞ்சாச்சு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணணும். ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக், ஒரு நிமிஷத்துக்கு 60 ஸ்ட்ரோக். 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா 300 தடவை. நீங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 300 தடவை இது மாதிரி செஞ்சீங்கன்னா அஜீரண கோளாறு இருந்தா போயிடும், கொலஸ்ட்ரால் இருந்தா போயிடும், தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பை கரையும். குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன், நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க, கண்டிப்பா செய்யுங்க. பீரியட் டயத்தில் செய்யக்கூடாது, பிரெக்னண்டா உள்ளவங்க செய்யக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இன்னும் ஒரு முறை செய்யுங்க, 20 தடவை. ஓ, கொஞ்சம் காலை நீட்டுங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க இல்லையா, காலை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, காலை நீட்டி கொஞ்சம் அப்படி காலை அசைங்க. ஓ, கொஞ்சம் கையை பின்னாடி ஊனிக்கங்க. பார், நல்லா அசைங்க. காலை அகட்டி கொஞ்சம் காலை ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க இல்லையா. ரைட், இப்போ காலை நேரம் வைங்க. இந்த விரல்களை மட்டும் முன்னையும் பின்னாடியும் மடிங்க. இது முழங்கால் வலிக்கு நல்ல மருந்து. வீட்டில் போய் உங்கள் பெரியவங்க எல்லாத்துக்கும் சொல்லி தரணும். இங்கே பாருங்கள், இந்த விரல்களை முன்னாடி பின்னாடி இப்படி மடிக்கணும். 10 தடவை மடித்தா போதும். அப்புறம் அப்படியே பாலை முழுக்க தையல் மிஷின் மிதிக்கிற மாதிரி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு வாங்க, முன்னாடி பின்னாடி, முன்னாடி கொண்டு போங்க, பின்னாடி, நல்லா முன்னாடி கொண்டு போங்க, பின்னாடி கொண்டு வாங்க. இப்போ ஒரு ரொட்டேட் பண்ணுங்க, வலது பக்கமா, வலது பக்கமா ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா முழு ரொட்டேட். முழங்கால் வலி வராது. இன்னைக்கு எல்லார் வீட்லையும் முழங்கால் வலி வந்திருக்குது. நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு இப்போ காலேஜுக்கு வந்துட்டீங்க, இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இனிமேல் தான் நோயெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்கும். சரியா? ரைட். அடுத்தது மூச்சை இழுத்துக்கிட்டு முட்டியை மட்டும் தூக்கணும். இந்த 4 பயிற்சியும் செஞ்சுக்கிட்டா முழங்கால் வலி வராது. இதில் ஏமாத்துறீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். இதை செஞ்சீங்கன்னா முழங்கால் வலி வராது. எனக்கு முழங்கால் வலி வந்தால் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னா நீங்கள் செய்ய வேணாம், ஏமாத்திக்கிங்க. சரியா? ஓகே, உட்காருங்க, உட்காருங்க, சமணம் போடுங்க. ஓம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிராணாயாமத்தில் முக்கியமான பிராணாயாமம் இப்போ செய்ய போகிறோம். அதாவது இன்னைக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு ஹார்ட் ஆபரேஷன். வால்வு அடைச்சிக்கிச்சுன்னா
3 லட்சம் 4 லட்சம் பண்ணி செலவு பண்ணி பைபாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மெதுவாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்பாங்க, கண்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்றவாங்க. அப்புறம் இப்போ ஆஞ்சியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை மட்டும், இதுக்கு பேர் அனுலோம் விலோம்னு பேர். இதை மட்டும் யார் ஒருத்தர் 10 நிமிஷம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இங்கே பாருங்க, 2வது விரலை மடக்கி கட்ட விரலை வச்சு மூடுங்க. நேற்று சொல்லி கொடுத்துருக்கேன். இது வாயு முத்திரை. என்ன முத்திரை? வாயு முத்திரை. ரைட். இப்போ இடது கையை கீழே வச்சுக்கங்க. வலது மூக்கை அடைக்கிறதுக்கு வலது கட்டவரல், வலது மூக்கை அடைப்பதற்கு வலது கட்டவரல். நான் சொல்றது தெளிவாக கேட்கும் எல்லாத்துக்கும், பின்னாடி உள்ளவங்களுக்கும். வலது மூக்கை அடைப்பதற்கு வலது கட்டவரல். 2வது விரல் மடக்கி இருக்கேன். நடுவிரலும் மோதிர விரலும் இந்த மூக்குக்கு, இடது மூக்குக்கு. வலது மூக்கை அடைப்பதற்கு கட்டை விரல், இடது மூக்கை அடைக்கிறதுக்கு இந்த 2 விரல். இப்ப வலது மூக்கை அடைச்சுக்கிட்டு இடது மூக்குல காத்த இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. மறுபடியும் விட்ட மூக்குலயே இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. விட்ட மூக்குலயே இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. விட்ட மூக்குலயே இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. விட்ட மூக்குலயே இழுங்க. அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. விட்ட மூக்குலயே இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. விட்ட மூக்குலயே இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. விட்ட மூக்குலயே இழுங்க. அடைப்பை மாத்தி அடுத்த மூக்குல வெளியே விடுங்க. இதுக்கு பேரு அனுலோம் விலோம்னு பயிற்சி. இத இங்க பாருங்க, இந்த மூக்குல இழுத்து இந்த மூக்குல விட்டுட்டு திருப்பி இதுலயே இழுத்து அதுல விட்டா ஒரு சைக்கிள். நல்லா பாருங்க, இதுல இழுத்து இதுல விட்டுட்டு விட்டதுலயே இழுத்து அடுத்த மூக்குல விட்டோம்னா ஒரு சைக்கிள். 6 சைக்கிள் பண்ணீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடும். கண்டிப்பா நீங்க எல்லாம் 10 நிமிஷம் டெய்லி பண்ணுங்க. 10 நிமிஷம் காலையில, 10 நிமிஷம் ஈவினிங், 10 நிமிஷம்னா கண்ணாடி போட்டவங்க கண்ணாடியை கழட்டிடலாம். கண்ணாடி தேவைப்படாது. தலைவலி போயிடும். அரை மணி நேரம் செஞ்சா கேன்சர் சரியாயிடும். அரை மணி நேரம் செஞ்சா ஆஸ்துமா சரியாயிடும். தலைவலி வருதுன்னா டெய்லி 10 நிமிஷம் காலையில, 10 நிமிஷம் ஈவினிங், 10 நிமிஷம் பண்ணுங்க. தலைவலி கண்டிப்பா வராது. நேற்றே நான் கேட்டேன், தலைவலி நிறைய பேத்துக்கு வருது. கண்ணு கான்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு விஷயங்கள் இந்த அனுலோம் விலோம் பயிற்சியில் இருக்கு. இப்போ எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 சைக்கிள் எல்லாரும் செய்யுங்க. சரியா? கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடிக்கங்க. அமைதியா செய்யுங்க. விட்ட மூக்கிலே இழுத்து அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. ஒரு சைக்கிள் முடிஞ்சது. மூச்சை இழுத்து அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்கிலே இழுங்க. மறுபடியும் அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. 2 முடிச்சிட்டோம். 3வது மூச்சை இழுத்து அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்கிலே இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. 3 சைக்கிள் செஞ்சிட்டோம். மூச்சை இழுத்து அடுத்ததுல வெளியே விடுங்க. விட்ட மூக்கிலே இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. 4 சைக்கிள் செஞ்சிட்டோம். 5வது சைக்கிள் மூச்சை இழுத்து அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. விட்ட மூக்கிலேயே இழுங்க. அடுத்த மூக்கில் வெளியே விடுங்க. 5 சைக்கிள் செஞ்சிட்டோம். இது மாதிரி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க யோகா பண்றது மூலியமா இந்த யோகா வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் 100 வயசு இந்த பூமியில வாழ்வேன், நோய் இல்லாமல் வாழ்வேன், நல்லா படிச்சு நல்ல ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகி படிப்புல நல்ல நிலைக்கு உயர்ந்து வாழ்க்கையில நல்ல நிலைக்கு போவேன்னு சபதத்தை நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போகணும். சரியா? சரி. அதுக்கப்புறம் இந்த 5 நிமிஷம் தான். அதுக்கு அடுத்தது சீத்தளி பிராணாயம் 3 தடவை. நிமிர்ந்து உட்காருங்க. இந்த நாக்கை உருளை சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கிட்டு அது வழியா காத்து இழுக்கணும். பாருங்க.
மூடி மூக்கு வழியா மூச்சு விடுங்க. இன்னும் ஒரு முறை. அதுக்கு அடுத்தது பிராமரி. இந்த பிராமரி தான் ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்றோம். கடைசி பிராணாயாமம். அதுக்கப்புறம் 1 நிமிடம் தியானம் பண்ணி யோகா வகுப்பு முடிஞ்சிடும். சரியா? யாரும் உடனே எழுந்திருச்சிடாதீங்க. அங்க பாருங்க, இந்த 3 விரலை இங்க வச்சுக்கங்க. நல்லா கத்துக்குங்க. ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெய்லி 7 தடவை 2 நேரமும் இதை மட்டுமாவது பண்ணுங்க. நல்ல ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க, 3 விரல் இங்க வைங்க. ஆள்காட்டு விரல் நெத்தியில வைங்க. கட்ட விரலால காதோட சின்ன மடலை டைட்டா க்ளோஸ் பண்ணிக்க. இப்ப நீண்ட மூச்சை இழுத்து இம் சொல்லணும். ஓம் சொல்லும் போது வாயை திறந்து சொல்லுவோம். இம் சொல்லும் போது வாயை மூடிக்கங்க. நாக்க வந்து சுருட்டிக்கங்க. மறுபடியும் நல்லா மூச்சை எடுங்க. மறுபடியும் நல்லா மூச்சு எடுங்க. இப்ப கண்களை திறக்காதீங்க. கைகள் 2 முத்திரைக்கு வரட்டும். ஒரே 1 நிமிடம் தியானம் செய்வோம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். தயவு செய்து யாரும் கண்ணை திறக்காதீங்க. 1 நிமிடம் தியானம். உடம்ப தளர்வா வச்சுக்கங்க. மனசு அமைதியா வச்சுக்கங்க. கண்கள் மூடியவாறு இருக்கட்டும். நம் அனைவருக்கும் உலகிலே தலை சிறந்த ஞானம், அமைதியான, மகிழ்ச்சியான, நோயில்லாத இல்வாழ்க்கை, உலக மக்கள் அனைவருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, வசிக்க வீடு கிடைக்க வேண்டும் என நினைத்து நாம் தியானம் செய்வோம். நம்முடைய எண்ணங்களை நெற்றியினுடைய சுழிமுனையில் வைத்துக் கொள்ளுங்கள். உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியா, சாந்தமா 1 நிமிடம் அமர்ந்திருங்கள். கை விரல்கள் சின்முத்திரையில் இருக்கட்டும். முதுகுத்தண்டு தலை நேரா இருக்கட்டும். அமைதியா 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 இருங்க. கையை 2 தூக்கி கண்ணை திறக்காதீங்க. கையை நல்லா உரசுங்க. நல்லா உள்ளங்கையில சூடு வரணும். இந்த சூட்டை கொண்டாந்து கண்ணில் தேய்ங்க. கையை விரிச்சு கண்ணை திறந்து அப்படி பாருங்க. புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு நல்ல ஹீட் ஏற்படுத்தி கையில நல்ல ஹீட் வரணும். அந்த ஹீட்டை கொண்டாந்து கண்ணில் அப்படி தேய்ச்சி இப்ப கையை விரிச்சு உள்ளங்கையை கண்ணை திறந்து பாருங்க. ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப முடிச்சிட்டோம். அடுத்தது உறுதிமொழி. கையை நீட்டிங்க. நான் என்னை எப்பொழுதும் ஒரு நடுநிலையான மனத்துடன் செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்நிலையில் என்னுடைய உயர்ந்த சுய முன்னேற்றம் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் பணியிடத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் மற்றும் உலகத்திற்காகவும் மற்றும் உலக சமாதானம், உலக ஆரோக்கியம் மற்றும் ஒற்றுமை, உலக வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். ஓகே, இவ்வளவுதாங்க இருக்கணும் இல்லையா?
இப்ப 4 பேர் ஒன்று சேர்ந்தீங்கன்னா எப்படி சிரிப்பீங்க எல்லாம் ஜாலியா? இப்ப அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா வாய் விட்டு சிரிப்போமா? நல்லா சிரிங்க பாப்போம். எங்க கையை ஒருத்தருமே தூக்கலையே. நல்லா கையை தூக்கி சிரிங்க பாப்போம். எல்லாரும் கையை தூக்கி நல்லா விடுவேன், இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சரியா? சரிங்க. ஓம் சாந்தி பாடல். அப்படி நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. சாந்தி பாடல்னா தமிழ்ல நாங்க சொல்றோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லோரும் நோயின்றி வாழட்டும், எல்லோரும் புனிதமானதை அடையட்டும், யாரும் எந்த பாதிப்பையும் அடைய வேண்டாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். உலக யோகா தினத்தில் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான நபர்கள் இதே நேரத்தில் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த யோகாவை செய்திருக்கிறார்கள். இந்த புனிதமான வேளையில் நமது கல்லூரி தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அவர் அனைவரும் செய்த உதவியினால் நமக்கும் இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வேண்டும் இளமையாளர்களாக இருந்தாலும் என்னுடைய யோகாவை நீங்கள்லாம் பொறுமையாக கேட்டு செஞ்சதுக்கு நான் உண்மையிலுமே நல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா செய்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் செய்து கல்லூரியில் முடித்து நீங்கள் பட்டம் வாங்கி கொண்டு செல்லும் பொழுது நான் நோயே இல்லாமல் 0% மெடிசன் 0% மெடிசன் நான் எந்த வேளையிலும் மருந்தே எடுத்துக்கொள்வதில்லை என்ற நிலைக்கு நீங்கள் அடைந்து இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகும் பொழுது நோய் இல்லாத ஒரு மனிதனாக, அதே மாதிரி மார்க்லையும் நல்ல இந்த யோகா பண்ணும் பொழுது நல்ல மார்க் எடுத்து நல்ல மார்க்கோட சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு நீங்கள் எல்லாரும் போகணும் அப்படின்னு எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டிருக்க ட்ரெஸ் கூட ஹரித்வார்ல இருந்து கொடுத்தது தான். இது மாதிரி இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான யோகா டீச்சர்கள் இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் அவர் சுவாமிஜி கொடுத்தது தான். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு சோன் பப்படி ஜூஸ் இதெல்லாம் இந்தியா முழுக்க ஏகப்பட்டதை அனுப்பிச்சிருக்காரு. 100 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி யோகாவின் மூலியமா யோகா முக்கியம்னு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக செஞ்சிருக்காரு. அவருக்கும் நம்ம நன்றி தெரிவித்து போகும்போது எல்லாரும் பொறுமையாக இருந்து, பொம்பளை பிள்ளைங்க ஹாஸ்டல் இருந்து வந்திருக்கிறவங்க, அவங்க ஹாஸ்டல் வார்டன் வந்திருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேச்சை கேட்டு பொறுமையாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பொம்பளை, அதே மாதிரி பையன்களும் யோகா கற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கு. நம்முடைய கல்லூரி தாளாளர் ஐயா கிட்ட ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தோம். அதாவது என்னன்னா, வர்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து 3 நாளைக்கு ஊர் பொதுமக்களுக்கு, அதாவது நம்ம புத்தனாம்பட்டி, அமணிமங்கலம், சாத்தனூர் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கிராமங்கள் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் செய்து சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, முழங்கால் வலி இந்த 3க்கும் சாயங்காலம் 5 மணியிலிருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் நம்ம ஆடிட்டோரியத்தில் வச்சு இலவசமாக வகுப்பு நான் நடத்துகிறதா இருக்கேன். நம்ம கல்லூரியும் அந்த நம்ம ஆசிரியர்களும் சேர்ந்து நாங்கள் நடத்துகிறதா இருக்கோம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் வெளியூர்லேருந்து வந்தாலும் வரலாம், பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம். 3 நாளைக்கு தொடர்ந்து நடத்த போகிறோம். அந்த 3 நாள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களை 15 நிமிஷம் கபால பாத்தி செய்ய வைப்போம். முழங்கால் வலி பயிற்சியே செய்ய இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் செஞ்சோம். அன்னைக்கு கபால பாத்தி 15 நிமிஷம் செய்யணும், அனுலோமலம் 15 நிமிஷம் செய்யணும், கால் பயிற்சி செய்யணும், சர்க்கரைக்கான ஆசனங்களை 5-5 தடவை செய்ய வைப்போம். 3 நாள் செஞ்ச உடனே அவர்களே உணர்வார்கள், முழங்கால் வலி பரவாயில்ல, சர்க்கரை குறைஞ்ச மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இதை தொடர்ந்து செய்தால் நோய் இல்லாமல் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக மருத்துவ முகாம் இதை நம்ம கல்லூரியும் பதஞ்சலி யோகா சமிதியும் சேர்ந்து நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் யார் வீட்டில இருந்து வேணாலும் வரலாம். ஆசிரியர் பெருமக்களும் நீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம உள்ளூர் குழந்தைகள்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க அப்பா அம்மா கிட்ட பக்கத்து ஊருக்காரங்க யாருக்கிட்ட வேணாலும் சொல்லி வருகிற செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளைக்கு அந்த 3 நாளையில நல்ல பலன்கள் கிடைக்கிறது நீங்க உணர்ந்தீங்கன்னா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் 2 நாள் தொடர்ந்து வைக்கலாமாங்கிறதையும் முடிவு பண்ணிக்கலாம்.
அது இல்லாமல் மாணவர்களுக்கு யோகா ஆசிரியர் பயிற்சியை கொடுத்து இந்த 3 வருஷம் முடிச்சு நீங்கள் வெளியே போகும்போது இன்டர்நேஷனல் லெவலில் வெளிநாட்டில் உள்நாட்டில் தேவைப்படுகிற யோகா டீச்சருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலைக்கு அதுக்கு நாங்கள் ஒரு சிலபஸ் போட்டு வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் மாணவர்களுக்கு சொல்கிறோம். அதை நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நீங்கள்லாம் வெளியில் போகும்போது டிகிரியோட ஒரு யோகா டீச்சர் பட்டத்தோடையும் போகணும். உடனடியாக யோகா டீச்சருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் அரசாங்கம் யோகா டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ண போகுது. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் போகிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு யோகா மூலிமா கிடைக்கும். நீங்களும் நல்லா இருக்கலாம், இந்த நாடும் நல்லா இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் நம்பிக்கையோட செய்வோன்னு. நன்றி, வணக்கம். சிந்தனையின் சிற்பி அவர், சுறுசுறுப்பின் சின்னமாய் அணையா விளக்காய், ரத்தத்தை வேர்வையாக்கி வியர்வையை உழைப்பாக்கி உழைப்பை உயர்வாக்கிய நம் கல்லூரி தலைவர் பேராசிரியர் திரு மு. பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விருட்சங்களாய் நாங்கள், ஆணிவேராய் நீங்கள், அழகான சிலைகள் நாங்கள், செதுக்கிய சிற்பி நீங்கள், இளமைக்கு வலுவூட்டி இயலாமையை இல்லை என்றாக்கி வானுயர நாங்கள் வளர வழிவகுத்தவர் நீங்கள். அத்தகைய சிறப்புடைய நம் கல்லூரி தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு விழாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிய தோற்றம், அன்பான உளம், அன்பான உள்ளம் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அத்தகைய சிறந்த குணமுடைய வரவேற்புரை ஆற்றிய முனைவர் மு. ரமேஷ் அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக நன்றிகளை பறைசாற்றுகிறேன். கருங்கல்லாய் இருந்த எங்களை சிற்பமாக நீங்கள் வடிவமைத்தீர்கள். உங்கள் உளிதாங்கி நின்றதனால் இன்று ஊர் போற்றும் சிலையானோம். சிலை வடித்த சிற்பி உன்னை ஊர் மறந்து போய்விடலாம், நாங்கள் மறந்து போவோமோ? எங்கள் படைப்பாளி நீரென்றோ? அத்தகைய பெருமையுடைய நம் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரா பொன் பெரியசாமி அவர்களுக்கு விழாவின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆத்திரம் கொண்ட உள்ளத்தில் அன்பு நிலைக்காது, அது அமைதி கொள்ளாது. நாத்திரத்தால் அறிவுரை சொன்னாலும் நல்லுணர்வு வெல்லாது. மனமைதியை நிலைநாட்ட ஒரே வழி யோகாசனம் செய்வதே. அத்தகைய யோகாசனத்தை நல்வழியில் நமக்கு பயிற்றுவித்த திரு சோ. சிவசண்முகம் அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சீரும் சிறப்புமாய் நடத்திய விழாவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வாரா விஜயலட்சுமி அவர்களுக்கு நன்றிகள். ஒளி ஒளி அமைத்து தந்த சுரேஷ்குமார் அண்ணாவுக்கும் மற்றும் சுரேஷ் அண்ணாவுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகை புரிந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றிகள். மக்கள் அனைவருக்கும் விழாவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பனாய் நினைத்தால் நண்பர்கள், சகோதரனாய் நினைத்தால் சகோதரர்கள், எத்தகைய உதவியும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உள்ளம், அத்தகைய சிறப்புடைய எம் கல்லூரி மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரவணைப்பில் அன்னையாகவும் உருவமைப்பில் தங்கையாகவும் விழியழுதால் கரம் கொடுக்கும் தோழியாகவும் விளங்கும் எம் கல்லூரி பெண்களுக்கு விழாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உருகிய மாணவர்களால் பெருமை பெற்றேன், உருகிய உள்ளத்தால் ஓமை அடைகிறேன். பழுதில்லா மனமுடன் உழுவேன் உலகினை, தொழுதிடும் முன்னோரின் உதவியுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் வெற்றிவேலை நன்றிகளை கூறிவிடுகிறேன். நன்றி.